Hi friends, எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிடுச்சு. அதுக்காக தான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டோட கொண்டாடிக்கலாங்க. நம்ம பச்சரிசி பால் பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பச்சரிசி பால் பாயசம் ரெடி பண்ணதுக்கு நான் ஒரு 150 கிராம் ரைஸை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இதை வேக வைக்கணும். இந்த ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளர் ரைஸ் எடுக்கிறோமோ அதோட ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா தான் நல்லா குழவாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் விதையாக இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா குழஞ்சி வரணும் இது. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாயசத்துக்கு பால் ரெடி பண்ணிக்கலாம். பால் நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் ரைஸுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி காய்ச்சி வச்சது தான். மறுபடி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வரணும். பால் அந்த லெவலுக்கு நல்லா காயணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. பால் நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்ச ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். பாலும் அந்த சாதமும் நல்லா வேகும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரைஸும் பால் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இது சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. கூடவே நம்ம திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையும் நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுடுங்க. ஃபைனலாக வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பச்சரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் செய்வோங்க. அதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.